என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. இங்க மாப்பிள்ள வாரம்னா வீட்டுல இருக்கு சொன்னா இங்க போன் பண்ணி கேட்பான் வர்றானா என்ன லேட் ஆகுமான்னு. ஹலோ மாமா, ஏன் மாப்பிள்ள என்ன வாரம்னா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப வர்றேன்? மாமா வந்துட்டு மாமா வந்துட்டு வந்துடும் மாமா. சரி மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள அதுக்கு மாமா திடீர்னு வாரம்னே அதுதான் என்ன ஏதுன்னு கேட்டலாம். இல்ல மாமா, சரி இப்ப நான் வந்து வெளிநாட்டுக்கு வேலை கேட்டிருந்தேன்ல. வெளிநாட்டுக்கா? ஆமா சரி. போட்ட அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுக்கு அந்த கம்பெனில வீசா எடுத்து கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு மாசம் 45,000 ரூபாய் சம்பளம் மாமா. சாப்பாடு தங்கத்துல ஏன்னா அவங்களே கொடுத்துறாங்களாமா. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாரு மாமா. அது காட்டிட்டு டிக்கெட்ல வச்சிருக்கு. ஆமா மாமா, இது ஏரோப்ளைன் டிக்கெட் பாத்தீங்களா? ஆமா, வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாமா. அப்பா பெரிய கம்பெனியா இருக்கும். ஆமா, மாசம் சாப்பாடு எல்லாம் போட்டோம் 45,000 சம்பளம். பெரிய அமௌண்ட் ஆச்சு. சரி, நான் போயிட்டோம்னா நீங்க அம்மாவெல்லாம் பாத்துக்கீங்களா, பக்கத்துல இருக்கிறீங்க. அப்படியா? ஆமா, அதான் மாமாட்ட சொல்லிட்டு நாளைக்கு கிளம்புற மாமா பிளைட்டு. இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க மாமா. நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, நேர்ல பார்த்து ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்த மாமா. மாமா 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 இல்ல மாமா, நான் வெளிநாடு போறது பிடிக்கலையா? ஏமா வெளிநாடு போறது தப்பா மாமா? வெளிநாடு எதுக்குடா போன நீங்க? ஆமா, நல்ல வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு தங்கருக்கலாம் அவங்க ஒரு வேலை கிடையாது. போடுறேன். என்ன மாமா, என் வாழ்க்கையில சுக்குநூறா கிழிச்சு போட்டியா மாமா? தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன மாமா நடக்குது? அமைச்சரவையே மாற்றம் ஆயிருக்கியா? அதுக்கு அமைச்சரவை நீ பாரு, சின்னவரு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. சரி, தமிழ்நாடு சுருக்கமா மாற போது நீ போய் இங்க இருந்து அங்க போறேங்கிற. அந்த காசுக்கு மேல பல மடங்கு இங்க வெள்ள வருமானம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஏமாமா, அவரு துணை செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, ஆமா, 471 நாள் உள்ள உட்கார்ந்தவர் அவரும் வந்துட்டாரு. அவருக்கு அமைச்சர் ஆகிறாரு. இத்தனை பேர் அமைச்சர் ஆகிறாங்க. எல்லாரும் இது பண்ணு துணை முதல்வர் ஆகிறாரு. சின்னவரு வாழ்க்கையே உனக்கு வேற மாதிரி ஆக போகுது. வெளிநாட விட இது சொர்க்கமா மாத்த போறாங்க. ஏமாமா, அவங்க வந்து அவங்களுக்கு பாக்குற வேலையை பார்ப்பாங்களா இல்ல எண்ணெய் வாழை முன்னேற்றத்துக்கு கொடுப்பாங்களா? அது மட்டுமா பாரு, 2ஆம் தேதி அண்ணன் திருமாவளவன் இருக்காருல்ல, ஆமா, அவரும் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு போட்டு 3ஆம் தேதி அப்புறம் சாராய கடையே இல்லாம தமிழ்நாடு சொர்க்கமா மாற போகுது. இந்த லட்சணத்துல போறானாமா இங்க சம்பாதிக்கிறத விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு. ஐத்தியார மாமா, நான் மாமன் நம்பி வந்தக்கு என்னோட வாழ்க்கை இப்படி கெட்டு குட்டிச்சேர்வாக்கிட்டே. என்ன சொல்ற நீ? 3 வருஷத்துக்கு முன்னாடி விடியல் தரன்னு சொல்லி தானே வந்தாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு சொன்னாங்க. விடியல் சொன்னாங்களா? போது ஒண்ணு விடிச்ச மாதிரி தெரியலையாமாப்ல. மதுக்கடையில அடைக்க போறா, இதுல எக்காடு கொண்டு பின்வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களே. இப்ப கடைசியா படிப்படியா குறைச்சிருக்கு. அந்த பெருமாளையில வந்து சங்கடப்படுவாங்க நிலைமைக்கு வந்து நிக்குது. மதுக்கடை அவர் பேச்சையும் கேட்டு என்னைய வெளிநாடு போறவனையும் கெடுக்கிற. மாமா, என்னோட வாழ்க்கை இப்படி அநியாயமா கிழிச்சு குப்பையை போட்டேன் மாமா. என்னடா எல்லாரும் இப்படித்தாடா சொன்னாங்க. சரி, முதலமைச்சரா இருக்காருல்ல, அவரு அவங்க தொலைக்காட்சியில கூட பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னாரு? ஐயா, உங்க குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வர போறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? என்னடா சொன்னாரு? என் குடும்பத்துல என் மகனோ அல்லது மருமகனோ யாரும் இந்த அரசியல் அதிகாரத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக உறுதி கூறுகிறேன்னு சொன்னாரா இல்லையா? யாரு? மு.க. ஸ்டாலின் அப்படி சொல்லி வச்சுக்காரு. முதல்ல அப்படி சொன்னாரியா? எனக்கு தெரியாம போச்சாடா. என்னாச்சு? மொத்த செங்கல் எடுத்து தமிழ்நாடு முழு ஊரா போனாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? 21ல எம்எல்ஏ நிக்க வச்சாங்க. 22ல அமைச்சராக்காங்க. இப்ப துணை முதல்வர் ஆக்க போறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்பி என்னை இங்க இருக்க வைக்க பாக்குறீங்க. என்னடா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இங்க மேல. என்னமாமா நீ என் வாழ்க்கையில் இப்படி பண்றீங்க? அவங்க இந்த செந்தில் பாலாஜி வந்தவரை தியாகின்னு எல்லாம் சொன்னாங்களாடா. அது மட்டும் இப்ப என்ன சொன்னாரு? தியாகி அவரோட உறுதி தன்மையா ரொம்ப பாராட்டுறாரம்மா. ஆமா, ஏன்னா தியாகின்னு சொன்னாருன்னு அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. எதுக்கு? போய் உள்ள ஜெயில 1.5 வருஷமா உட்காந்து இருந்தாரு. ஆமா, 471 நாள் 471 நாள் உள்ள உட்காந்து. நம்மளா இருந்தா நீங்க இருந்தா நான் இருந்தா என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? நான் இருந்தா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. எங்க மாமா தாங்க பண்ணான்னு சொல்லிட்டு படக்குன்னு வெளியில வந்துருப்பா இல்லையா? என்ன கோர்த்து விட்டுருப்பீல்ல. அப்புறம் ஆனா இருந்தாலும் என்ன பண்ணாரு? யாரையுமே காட்டி கொடுக்கல. ஓ, எதுவுமே யார பத்தி சொல்லல. யாரும் எதை பத்தி சொல்லாம அவரு வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு ஜெயிக்குள்ள உட்காந்து எல்லாத்தையும் காப்பாத்திருக்காரு. தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஜெயில 471 நாள் இருந்து இவங்க இந்த குடும்பம் தாங்க, இவரு தாங்க, அவருக்கெல்லாம் இவங்க எல்லாம் பங்கு இருக்குங்கன்னு சொல்லாம போட்டு கொடுக்காம உட்கார்ந்து இருந்தாருல. தன்னைத்தானே தியாகம் பண்ணிட்டாரு. அவரை தியாகின்னு சொல்றது நான் சரிதான் மாமா. நான் கூட என்ன மாறு பாரு, அதுலயும் ஒரு உறுதியோட இருந்திருக்காரு. ஆமாமா, அந்த உறுதி வேணும் இல்ல. அதுல இருந்து பிசிக்காம இருந்திருக்காரு வேற ஆளு. அதுதான் அதனாலதான் இன்னைக்கு அமைச்சராயிருக்கு.
இப்படிப்பட்ட ஆள் அமைச்சானா அப்புறம் நீ எனக்கு வெளிநாடு போகணும்னு கழிச்சுட்டேன் தெரியாம. நான் கூட தியாகின்னு சொன்னது என்ன நினைச்சு தெரியுமா? நம்ம வாவு சிதம்பரனாரே நம்ம பாட்டன் இருக்காருல, மாடு கூட இழுத்து திணற செக்கு இருக்குல்ல, அதைய தானே இழுத்தாருல, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவரு அவருக்கு தான் தியாகி பட்டம் கொடுத்திருக்காங்க. அவரு கூட இல்ல மக்கள் நல பிரச்சனை இல்ல, தன்னைத்தானே நின்று எல்லா பக்கம் போய் மனு கொடுத்து போராட்டம் நடத்தி அந்த செயல்களை செஞ்ச இது தியாகி அவரு. இல்ல அந்த தியாகிய அவர் வெளியில சிறையில இருந்து வரும்போது 5 பேர் கூட இருந்து அவரை வரவேற்கல. அப்படிப்பட்ட மகானைய. ஆனா செந்தில் பாலாஜிக்கு பாத்தீங்களா வயசு வித்தியாசம் தெரியாமல புழல் சிறை அந்த ரோடு அந்த கொல்கத்தா ரோட 5 கிலோமீட்டருக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. 5 கிலோமீட்டர் பட்டாசு அது இது போக்குவரத்து நெரிசல் அவ்வளவு பெரிய கரூர் மூவிக்கு நிறைய பேர் பிரியாணி பிரியாணி கான்ட்ராக்ட் கூப்பிட்டு பையன் கொடுக்குது. திமுக காரனுக்கு பிரியாணி செய்ய நான் வர மாட்டேன்டா அப்பா, பிரியாணி குண்டா கண்டா எல்லாத்தையும் காலி பண்ணி நல்லா அடிச்சு நொறுக்கி விடுவாங்கன்ட்டு அவன் அந்த தொண்டரையே செஞ்சிருக்கிறாங்க. தொண்டர்களே செஞ்சு அவங்களே விநியோகம் பண்ணிருக்காங்க. ஆமா இவரு இந்த வெளியில வரும்போது இந்த திமுக ஒண்ணுதையா என்ன தெரியுமா, தன்னை விட 7 கலைக்கு சின்னவனா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் தலைவர அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தெரியும் சுயமரியாதை நினைக்கிறேன். எது தலைவரே அப்படிமா திரும்பி போட்டாதையா சுயமரியாதை கட்சி இல்ல, சுயமரியாதை போறாங்க கூட அண்ணன் பையன். அதுதான் தன்னை விட சின்ன பையன்ல தம்பின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு மரியாதையை வாங்க போகணும் கூட சொல்லிக்கலாம். நம்ம காமராஜர் ஐயா நம்ம தாத்தா வந்து எல்லாரையும் மரியாதையை வாங்க போகணும்னு பேசுவாங்க. இவங்க ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம அண்ணன் சொல்றது. ஏன்னா அது அரச குடும்பத்துல இருந்து வர்றாங்கல்ல. அரச குடும்பமா? ஆமா, அப்புறம் அரச குடும்பம் தானே இது. என்ன ராஜவம்சமா அவங்க வழி வழியா அப்புறம் ஒருத்தருக்கு வருது. அப்புறம் அவங்கள போய் நீங்க வயசு சின்னாளா இருந்தானே உனக்கு போகணும் என்ன மாப்பிள்ள ஆக்கிக்கிறேன் அது மாதிரி அவனை சொல்லிட முடியுமா? இப்ப நீ முதலமைச்சரா இருந்தா துணை முதலமைச்சரா இருந்தா எனக்கு மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அந்த பதவிக்கு மரியாதை இல்ல, அதுதான் அதுதான் சுயமரியாதை. இங்க சுயமரியாதை இவங்க என்ன சொல்லுவாங்க? சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் சொல்லுவாங்க. உரிமை. இப்ப பாருங்க, இப்ப ஒரு சின்னவர் துணை முதலமைச்சரானாரு. ஆமா, அதே இடத்துல கனிமொழிக்கும் அந்த அக்காவுக்கும் இருக்காங்க. கண்டிப்பா அத்தை இப்ப கனிமொழி அக்கா அது பெண்ணா போச்சு. மாப்பிள்ளா இருந்தா அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க துணை முதலமைச்சர். ஆமா கண்டிப்பா வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் வாய்க்கு இருக்குது இல்ல. அண்ணா வந்து அந்த குடும்பம் அடுத்து தம்பிதான் துணை முதலமைச்சர் இருக்கணும். எனக்கு தமிழ்நாட்டுக்கு அவனுக்கு ஆட்சி செய்யற அளவுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டுமா? இங்க இருக்க இந்த 200 ரூபாய் ஊபிசி இப்ப சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் மேய்ச்சி வச்சுக்கோங்க. நல்ல மூஞ்சியே மறைய அளவுக்கு மூஞ்சியது இல்ல, தெரியுது அந்த அளவுக்கு மேய்ச்சி வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? ஐயா 4வது அதாவது 5ஆம் கலைஞர் 4ஆம் கலைஞர் எல்லாம் சொல்லிக்குவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்ல, அதை பார்த்துட்டு இவங்க சாகன வரைக்கும் விடுங்க. எங்களை அதுக்கு நீங்க அடிமை சொன்னல, எங்களை கொத்தடிமை சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல சொல்லிட்டு போங்க. என்ன கட்சி? இதே சுயமரியாதை கட்சி. சுயமரியாதை கட்சி. கொத்தடிமையாக இருந்துக்கிறேன் நீங்க கொத்தடிமைன்னு கூட சொல்லிக்கங்க, அது கவலையே பட மாட்டேன். அந்த அளவுக்கு மாநகர் பேச்சும் கிடக்குறாங்க. இன்னொன்னு பாரு, இதை விட இன்னொன்று ஸ்பெஷல் ஆகிட்டான். இப்ப செந்தில் பாலாஜியை ரிலீஸ் பண்ணாங்கல்ல, வேகமா போய் என்ன யாரு வரவேற்றது தெரியுமில்ல? நம்ம பொன்முடி ஐயா செம்மண் ஆத்து மண்ணை போய் வரவேற்க போயிருக்குது. என்னையா மண், பெரிய மண்ணு இது. அவர் ஆத்து மண்ணால இவரு செம்மண்ணு, பெரிய மண்ணு சொன்னது அதெல்லாம் எல்லாம் காய் வாங்கிட்டாங்க. அந்த மண்ணு இல்ல எப்படி தெரியுமில்ல? செந்தில் பாலாஜியை கொடுத்து உள்ள போட்டதையுமே இவரு பொன்முடி என்ன அறிக்கை விட்டாரு தெரியுமில்ல? என்ன சொன்னாரு? இப்ப இதுக்குதான் அடுத்த கட்சியில இருந்து 5 கட்சி மாதிரி வந்த ஆளையெல்லாம் கொண்டாந்து இங்க அமைச்சர் பதவி கொடுத்து இந்த மாதிரிலாம் நீங்க கௌரவமா வச்சீங்கன்னா இப்ப பாரு நம்ம கட்சி மான மரியாதை பூரா போச்சு கூட ஜெயில அடைச்சிட்டாங்க, அவரெல்லாம் முதல்ல கட்சியில வச்சுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இன்னைக்கு முதல்ல அந்த செம்மண்ணு முன்னாடி சீட்ல உட்காருங்க ஏறணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா இறக்குறாங்க. ஐயா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நேரம் கொண்டே அவரை எங்க கொண்டே விட்டாங்க தெரியுமில்ல? எங்க கருணாநிதி சமாதியில கொண்டே விட்டாங்க. அவரு மாதிரியே ஆக்ட் பண்ணார்ல, அதுக்கு அவார்டு கொடுக்கணும்ல. ஆமா, அவரை கைது பண்ணும்போது ஐயோ அப்பா கோவப்படுறாங்க அப்படின்னு கத்துனார்ல. ஆமா, இவரு கைது பண்ணும்போது அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு அடிச்சு உருண்டு பிறண்டு உதச்சு. ஆமா, இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் புடிச்சிட்டாருல, புடிச்சிருச்சு மூத்திரமெல்லாம் அடிச்சு ஒரே கலவரம் ஆகி அதுக்கு அவர் ஆதரவுக்கு வந்து அவங்க கூட்டணி கட்சி பூரா கோயம்புத்தூர்ல வந்து ஒரே மீட்டிங்க போட்டு ஆதரவு தெரிவிச்சு என்னென்ன வேலை பண்ணாங்க. அப்ப அதுக்கு அவருக்கு நேரம் அப்புறம் கருணாநிதி சமாதி கூட்டி போனது சட்டேன். அவங்களாம் விட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு வசனம் சொன்னாங்க தெரியுமா? தொட்டுப்பார் தீமை வருனாங்கல்ல, அதனாலதான் 471 நாள் இல்லாட்டி அன்னைக்கே வெளியில வந்திருக்கலாம். இப்ப அவரு பாத்துக்க எப்படி வெளியில விட்டாங்க. நிரபராதினா குற்றத்தை எல்லாம் நிரூபிச்சுட்டு எல்லாம் வெளியில இல்ல, ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. ஜாமீன் அது நிபந்தனை ஜாமீன்.
என்னமோ விடுதலை கேஸ்லயே ஒண்ணுமே நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ண மாதிரி எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. அதுல விடுதலை என்ன பண்ணல, சாட்சியில திரும்ப ஏதாவது கலைக்கிற மாதிரி முற்போட்டா திரும்ப தூக்கிக்குள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி வழக்குல தான் சிக்கி இருக்கிறாரு. அந்த மாதிரி பிணையில தான் வெளியில வந்திருக்காரு. எனக்கு இந்தி வேற நீ ஞாபகப்படுத்திட்டியா? இவர் எப்படி வெளியில வந்திருக்காருன்னு கேளு. இந்த சக்கரியா கமிஷன் சொல்லி சொன்னாங்க முதல்ல. ஆமா, இங்க குடோன்ல வச்ச இந்த சக்கரை மூட்டையில எங்க எறும்பு தின்றுச்சுனாரப்பா. சரி, சக்கரை எறும்பு தின்றுச்சா? அத்தனை எறும்பு வந்துக்கு அப்படி வந்து நம்பணும் இல்ல. சரி, சாக்கு பை இருக்கும்ல, அதையும் கிடையாதுங்களா? எப்படி இந்த மாதிரி டெக்னிக்கா சொல்லி இது தொடர பார்த்தா இது விடுதலை பண்ணதுக்கு இதுக்கு ஏதோ லிங்க் இருக்கு போட்டுருக்கா. அதே தான் சொல்ல வர. என்னன்னா இவர் எப்படி விடுதலை பண்ணிக்கிறாங்கன்னா, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி 2000 பேர் கொண்டு வந்து குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க இவர் மேல. அப்பா 2000 பேர் என்னைக்கு விசாரிக்கிறது, என்னைக்கு இவர் வெளியே வர்றது? ஒரு ஆளை ஒரு நாளைக்கு விசாரணை பண்ணா கூட 2000 நாள் ஆகுது. ஆமா, 30 வருஷம் ஆயிடுவாங்க. இதுல அந்த வழக்கு கரெக்டா கொடுக்குற அன்னைக்கு 2000 நாள் எல்லாரும் வரிசையா போகணும்ல. இதுல சனி ஞாயிறு வரும், அரசு விழாக்கள் வரும், அப்புறம் நீதிமன்ற விடுமுறை வரும். இதெல்லாம் போட்டா கிட்டத்தட்ட 10 வருஷம் உள்ள இருந்துட்டு வரணும். அதெல்லாம் பார்த்தாங்க. இன்னொன்னு நாங்க 2000 பேருக்கு கூப்பிட்டு தினமும் கரெக்டா பாத்துக்க. அந்த போடுற எதிர்த்தரப்பு கூட உடம்பு சரியில்லை, அங்க கல்யாணம், நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு வெளியில 10 வருஷம் கழிச்சு வெளியில வர மாதிரி இருக்கு. இது பாக்காங்க, வரைக்கும் பாத்துட்டு அவ்வளவு நாள் வந்து வச்சிருக்க முடியாது, இவரை உள்ள வச்சிருக்க முடியாது. ஆமா, அதனால என்ன பண்ணாங்க, அப்படித்தான் வெளியில வந்திருக்காரு. சாக்கு மூட்டைக்கு சக்கரை பைக்குமே இது இந்த 2000 பேருக்கும் ஒரு கணக்கு வித்தியாசம் தெரியுதா? கருணாநிதி ஐயாவோட ராஜ தந்திரம் இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ராஜதந்திரம். இப்படித்தான் வெளியில வந்திருக்காங்க. ஆனா வெளியில என்ன வந்து பேசிக்கோங்க, வீர தியாகி, உறுதி பூண்டவர். என்ன எப்படி பட்டங்கள் எல்லாம் பாத்துக்கா. அதே இப்ப அங்கங்க சுவரட்டி எப்படி தெரியுமா, உள்ள போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப உள்ள கொண்டு போட்டுற போறாங்கன்னு சொல்லு. இவ்வளவு பேசுறீல்ல, முதல்ல உள்ள கொண்டு வச்சது யாரு? அதை கேளு. அதிமுக ஆட்சியில கொள்ளையடிச்சதுக்கு நம்ம ஐயா இன்றைய முதல்வர் என்ன பேசினாரு, திராவிட மாடல் முதல்வர் என்ன சொன்னாரு, இந்த கரூரையே அண்ணன் தம்பி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, பயங்கரமான ஊழல், கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல், அதுக்கு பேர் போனதுதான் இந்த செந்தில் பாலாஜி. இவரு கெட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் பட்டியல வேற இருக்குதா அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. இந்த அளவுக்கு பேசி அவர் மேல நீதிமன்றத்துல வழக்கு எடுக்குது, உள்ள முடிச்சு போட போறாங்கன்னு சொன்னதுக்கு இத்தனைக்கும் பண்ணு எல்லாம் பண்ணி கேஸ் கொடுத்ததே திமுக. சொன்ன மாதிரி செஞ்சாருல்ல, செஞ்சுட்டாருல்ல. திரும்ப மந்தையுமே அப்பவும் அந்த செந்தில் பாலாஜி முக ஸ்டாலின் நம்புறாரு. அப்படி உள்ள போட்ட சொன்னாரா, அதே போல அங்கிருந்து கரெக்டா 5 கட்சி ஆரம்பம் இந்த பக்கம் தாவறாரு. திமுக வரும்போது சொன்னாரு, உங்களைத்தான் நாங்கள் வரவேற்க காத்திருக்கோம், உங்களை போல் ஒரு ஆள் தான் எங்க கட்சிக்கு தேவை அப்படின்லாம் பாராட்டினாங்களே. அங்க திருடுனது அதிமுக பண்ணா திருட்டு ஊழல், அப்ப திமுக பண்றதுக்கு பேரு தியாகம். தியாகம் உறுதி. அப்ப உறுதியோட இருக்கிறவரு மண்ணள்ளி திருடி விக்கிறது, ஊழல் பண்றது, வாங்கி குடுக்கறவங்களா அப்ப தியாகியா? தியாகிகள். திமுக திருடுனா தியாகி, தியாக செம்மல் கூட சொல்லுமே நம்ம அப்பா கூட, மனித புனிதர் கூட சொல்லுவாங்க ஓடுறது அப்பா. ஆனா ஒண்ணு பாருங்க, குற்றத்துக்கு கொண்டு வழக்கு கொடுத்ததும் திமுக காரங்க, வெளியில வந்துட்டாரு பட்டாசு வெடிச்சு கரிசோறு போறதும் திமுக காரங்க. இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்த கழக உளுந்தம்பருப்புக மாதிரி எவனும் வாழ முடியாது. அன்னைக்கு குற்றவாளின்னு சொல்லி முக ஸ்டாலின் பேசும்போது கைது செய்து கைதாட்டினாங்களா, இன்னைக்கு தியாகி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கழக உளுந்தம்பருப்பா வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஐயா. நான் கூட என்னமோ நினைச்சேன், நீ 200 வகுப்புல அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே அவங்களுக்கு இதெல்லாம் தகுதியானவங்க அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எவ்வளவு மானம் சொல்லிப்பாங்க, எங்களுக்கு ஒரு கவலை இல்ல, அது ஒரு மரியாதையில காத்துல பட்டம் விட்டு பறக்க விட்டாச்சுல்ல, நடைபெறமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல உடந்தா போன ஆகி போச்சு. அது உட்கார்ந்து நமக்கு என்ன, நம்பி பாஸ்போர்ட்டை வேற கிடைச்சு விட்டேன், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. மாமா திரும்பவுமே இன்னைக்கு கல்லு மண்ணு உடைக்கிறதுக்கு அனுப்பிடு போல இருக்குதா. என்னடா இது, இவங்களை இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை வேற அவசரப்பட்டு கழிச்சு விட்டானே, என்ன பண்றது இப்ப. பாருங்க மக்களே, இந்த மாதிரி மாமூட்டை நான் சிக்கிட்டு படாத பாடு வர்றேன். நீங்களா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு நல்லா இருந்துக்குங்க, சூதானமா இருந்துக்குங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப பயம் பிடிச்ச திமுக நம்பி வீணா போவானோ என்னமோ எனக்கு பயமா இருக்குதா இருக்குல்ல. நல்ல முடிவை தெரிஞ்சுக்குங்க. எங்களை மாதிரி சிக்கிக்காதீங்க யாரு, பார்த்து 1000 2000 வாங்கிட்டு ஓட போட்டு மாட்டிக்காதீங்க. மறுபடியும் இந்த மாதிரி மாமன் இருந்தா அடிச்சு துரத்தி விட்டுருங்க, கேட்காதீங்க. சரி, மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.